ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிலாக்ஸ் மேடை. வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். வாழைக்காய் 2 வட்டமாக நறுக்கியது, பச்சரிசி மாவு 2 ஸ்பூன், சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், இஞ்சி ஒரு சிறு துண்டு தோல் நீக்கியது. எப்போயுமே இஞ்சி நம்ம தோல் நீக்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். அந்த தோலில் விஷத்தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் தோலை நீக்கிட்டு தான் நம்ம இஞ்சியை யூஸ் பண்ணணும். பூண்டு 3 பல், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. செய்முறை: முதலில் வட்டமாக நறுக்கிய வாழைக்காயை அரை வேக்காடு வேக வைத்து வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும். பின் அதில் பச்சரிசி மாவு, சோள மாவு, மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நன்றாக வாழைக்காயில் படும்படி, தேவைப்பட்டால் சிறிது தண்ணீர் தெளிக்கணும், ஊற்றக்கூடாது. தண்ணீர் தெளித்து கிளறி அந்த எல்லாரும் கலந்து ஒரே இதில் அந்த 2 பக்கம் வாழைக்காயில் நல்லா படுற மாதிரி கிளறி, ரொம்ப கரண்டி விட்டு கிளறக்கூடாது, உடஞ்சிரும். உடையாமல் நல்லா கிளறி 5 to 10 நிமிடம் வரை ஊற வைத்து, பின் வாணலியில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காய்ந்ததும் வாழைக்காயை போட்டு நன்கு சிவந்தவுடன் மறுபக்கம் திருப்பி போட்டு சிவந்தவுடன் எடுக்க வேண்டும். பாய்.